ஒருத்தவங்க நல்ல மெச்சூரிட்டியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த 5 பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தேங்க்ஸுங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி உணர்வோட இருப்பாங்க. 1. 2வது, இவங்களால யாராவது டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரிங்கிற வார்த்தை கேட்பாங்க. அது யாராக இருந்தாலும், அந்த எவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருந்தாலும் ஈகோ இல்லாமல் இறங்கி வந்து சாரி கேட்பாங்க. 2. 3வது, யாராவது இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த அட்வைஸை பொறுமையாக கேட்டு அதில் நல்ல அட்வைஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் அதை பயன்படுத்திக்குவாங்க. யார் அட்வைஸ் சொன்னாலும் கேட்டுக்குவாங்க, பொறுமையாக கேட்பாங்க. 3. 4வது என்னென்னா, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்புன்னு தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது தன்னை மீறி தனக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது சாப்பாடோ இல்லை ஏதோ ஒன்று, ஹெல்ப் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவாங்க. 4வது. 5வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரையுமே கிண்டல் பண்ண மாட்டாங்க, யாருக்கிட்டையுமே ரொம்ப டாமினேஷனாக நடந்துக்க மாட்டாங்க. நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஈகோ, அதாவது தலக்கணுங்கிறது அவன்கிட்ட இருக்காது. நார்மலாக இருப்பாங்க. யாரையுமே கிண்டல் பண்ணவும் மாட்டாங்க, டாமினேஷனாக உண்டாக மாட்டாங்க, எல்லாருமே ஈக்குவலாக பார்க்குற ஒரு மனிதனாக கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி யாரும் இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்க பழகுங்க. இதுதான் உண்மையான மெச்சூரிட்டி.